ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த நிதானம் இருந்துச்சுன்னா உங்களால ரிஸ்க் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ வெல் இப்போ ரிஸ்க் இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு நான் எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் இருப்பேன்? 1% நான் ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு ட்ரேடுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க்? 1% ரிஸ்க் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுன்னு வச்சுப்போமே. ஸ்கேல் பண்ணேன் ஏதோ பண்ண சம்திங் நான் சும்மா நான் ஒரு அசிமினேஷன் தான் சொன்னேன். அது ஒரு மாதத்துக்கு இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரேட்னா ஒரு வாரத்துக்கு 5 நாள் 5 × 2 எத்தனை ட்ரேட் இருக்கும்? 10 ட்ரேட் இருக்கும். சி இப்போ நீங்கள் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 10 ட்ரேட் இருக்கிறதுல நான் என்ன சொல்கிறேன் 7 ட்ரேட் லாஸே ஆகும். 7 ட்ரேட் என்ன? 7 ட்ரேட் லாஸ். அது கண்டினியூவாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் 7 ட்ரேட்ல 3 ட்ரேட் மட்டும் வின் ஆகட்டும். 3 ட்ரேட் மட்டும் என்ன ஆகட்டும்? வின் ஆகட்டும். இப்போ 7 × 1 எத்தனை பர்சன்டேஜ் லாஸு? 3 × 2 ஏன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட். நான் வந்து 100 ரூபா ரிஸ்க் எடுத்தேன்னா என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ? 200 ரூபாய். அப்போ 6% ப்ராஃபிட்டா? ஸோ இப்போ -1 அப்படியே லாஸ் ஆனாலும் எவ்வளோ லாஸ் ஆகும்? இந்த இடத்துல இந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருப்பாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ரியாலிட்டியை சொன்னீங்க. ஏன்னா அதிகமாக லாஸ் வந்து கம்மியாக ப்ராஃபிட் வந்தால் கூட என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் ஓரளவு என்னோட கேபிட்டலை செல்ஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்னுடைய அக்யூரசி மேக்சிமம் 30% இருந்தாலே நான் இங்கே என்ன என்னோட அக்யூரசி 30%. அதாவது 10ல் 3 ட்ரேட் தான் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட அக்யூரசி எவ்வளோ? 30%. நான் 90% சொல்லலை, 95% சொல்லலை, 80 சொல்லலை. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு 30 மேக்ஸிமம் சொல்கிறேன். நீங்கள் கிளாஸ் முடியும் போது உங்களோட அக்யூரசி 40% இருக்கும். ப்ரோ 100 இருக்காதான்னு கேட்டால் நான் சொல்கிறது மினிமம்.